திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே மேக்கலூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ரூபாய் 78 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய கூடுதல் கட்டடத்தை சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி திறந்து வைத்தார். விழாவில் பயனாளிகளுக்கு மருத்துவ பெட்டகங்கள் வழங்கப்பட்டதுடன் பொதுமக்களுக்கு சுகாதார சேவைகள் மேம்படும் என துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி உறுதியளித்தார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அலுவலகத்தில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் ஒருங்கிணைந்த நில ஆவணம் மற்றும் பட்டா மாறுதல் விவர அறிக்கை என்ற புதிய இணைய சேவைகளை தொடங்கி வைத்தார். இதன் மூலம் நில உரிமையாளர்கள் தங்கள் நில ஆவணங்கள் மற்றும் பட்டா மாற்ற விவரங்களை ஆன்லைனில் எளிதாக அறிய முடியும் என்று கருதப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் மத்திய அரசு நிறுவனங்கள் இணைந்து ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மை குறித்த பயிற்சி முகாம் நடத்தின. இதில் 250 மலைவாழ் பழங்குடியின விவசாயிகளுக்கு ரூபாய் 30 லட்சம் மதிப்பிலான வேளாண் இடுபொருட்கள் வழங்கப்பட்டதுடன் நவீன விவசாய முறைகள் குறித்து விஞ்ஞானிகள் விளக்கமளித்தனர். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரூபாய் 7,24 லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்ட நவீன கேத்லேப் ஆய்வகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தமிழக அரசு தலைமை கொறடா க ராமச்சந்திரன் குத்துவிளக்கேற்றி கேத்லேப் ஆய்வகத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்த நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர் கணேசன், மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். 2025 ஆண்டு இந்த மாவட்டத்துக்கு அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை அரசால் கொடுக்கப்பட்டு அதை கட்டி முடித்து இன்று வெகு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். டெய்லி கிட்டத்தட்ட 1000 1500 வரை அவுட் பேஷண்ட் மாத்திரைக்கு வராங்க. இது மாவட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை. அதன் அடிப்படையில் இன்று எல்லா வகை மருத்துவ சம்பந்தப்பட்ட துறைகளிலும் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் போட்டு இன்றைக்கி அந்த மிஷினரிஸ் எல்லாம் போட்டுகிட்டே வராங்க. அதன் அடிப்படையில் இன்றைக்கி கேத்லேப் எனப்படுகின்ற இருதய நோயாளிகளுக்கு அவருடைய பிரச்சனைகளை அறிவதற்காக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பார்கள் கேத்லேப் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட 7.2 கோடி ரூபாய் 2-3 கோடி ரூபாய் செலவில் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. இதற்காக நான் முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கடலூர் மாவட்டம் புவனகிரி பேரூராட்சியில் கோவில் திருவிழாவுக்கான இடத்தை முறையாக சுத்தம் செய்யவில்லை என குற்றம் சாட்டி பொதுமக்கள் மற்றும் VCK கட்சியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் போது ஒருவருக்கு மயக்கம் ஏற்பட்டதால் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே பாஞ்சரை கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயன்படுத்தும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி சிதிலமடைந்து அபாயகரமாக உள்ளது. அங்கன்வாடி மையம் அருகே இருப்பதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்ததோடு சிதிலமடைந்த நீர்த்தேக்க தொட்டியை அகற்றிவிட்டு புதிய தொட்டி அமைக்க கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா புலிகுத்தி பகுதியில் கத்தரிக்காய் விலை கடுமையாக குறைந்ததால் விவசாயிகள் கவலையில் உள்ளனர். முன்பு கிலோ ரூபாய் 40 வரை விற்ற கத்தரிக்காய் தற்போது ரூபாய் 5 முதல் 8 வரை மட்டுமே விற்பனையாகுவதால் ஏக்கருக்கு ரூபாய் 50,000 வரை செலவு செய்த விவசாயிகள் பெரும் நஷ்டமடைந்துள்ளனர். நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பெரும்புத்தி கிராமத்தில் நடந்த இரட்டை கொலை சம்பவத்தில் உயிரிழந்த ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளி திரிநாத் கட்டாவின் உடற்கூறு ஆய்வுக்கு பிறகு அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் நெல்லை மாநகராட்சி தகன மேடையில் இறுதிச் சடங்குகள் நடைபெற்றன. நாமக்கல் மாவட்டத்தில் 18 வயதிற்குட்பட்ட இளம் வயது கருத்தரித்தல் அதிகரித்து வருவது கவலைக்கிடம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் துர்காமூர்த்தி தெரிவித்தார். அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் மாணவிகள் கல்வி மற்றும் விளையாட்டில் கவனம் செலுத்தி தங்கள் எதிர்காலத்தை வளமாக்கிக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தினார். ஏன்னா நாமக்கல்ல நான் வருத்தப்படுறது என்ன அப்படின்னா, பெண் கல்வி ரொம்ப போரா இருக்கு. குழந்தை திருமணம் சொல்ல முடியாது, அது லைக் அது சைல்டு லெவல்லயே பிரெக்னன்சிக்கெல்லாம் போயிடுறாங்க. நிறைய படிப்பை டிராப் அவுட் பண்றாங்க நிறைய இந்த மாவட்டத்துல. அப்ப அந்த ஒரு நெகட்டிவ் மார்க்கை அழிக்கணும் அப்படின்னா உங்களை மாதிரியான ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதுக்கு முடியும். அதனால பி சியர் அண்ட் பி ஹாப்பி அண்ட் பி பாசிட்டிவ், பி a ரோல் மாடல் டு தி ரெஸ்ட் ஆஃப் த சொசைட்டி. உங்களை தேடி அனைத்து விதமான எல்லாமே எனக்கு தெரிஞ்சு வரும்.
அடுத்தடுத்து நல்ல கேலரி கிடைக்கும். அடுத்தடுத்து இங்க இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட் ரொம்ப ஃபேவரபிளா மாற்றுறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டிப்பா கொண்டு வருவாங்க. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மேம்பாலம் வழியாக ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் மாட்டுச்சந்தைக்கு கொண்டு சென்ற காளை மாடு ஒன்று திடீரென்று தறிகட்டு ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் பாலத்திலிருந்து சுமார் 15 அடி உயரத்திலிருந்து கீழே குதித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவாரூர் மாவட்டத்தில் இளம்பெண்ணை திருமணம் செய்வதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்த காவலர் சதீஷுக்கு 28 ஆண்டுகள் 3 மாதம் சிறை தண்டனை விதித்து மகிழா விரைவு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ரூபாய் 3 லட்சம் இழப்பீடு வழங்கவும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் அதிமுக ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மேற்கு பகுதி பொறுப்பாளர் சலாவுதீன் அமீது வரவிருக்கும் தேர்தலில் அதிக வாக்குகள் பெறும் பூத் நிர்வாகிகளுக்கு தங்கச்சங்கிலி பரிசு வழங்கப்படும் என அறிவித்தார். மதுரையில் நடைபெற்ற அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் மாநில குழு கூட்டத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க தீர்மானம் எடுக்கப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தேசிய துணைத் தலைவர் கதிரவன், உசிலம்பட்டி உள்ளிட்ட 3 தொகுதிகளை கேட்டு பெற்று போட்டியிடுவோம் என தெரிவித்தார். நாங்கள் ஏற்கனவே தமிழ் மாநில குழு முடிவு மேற்கொண்டதன் அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்து வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவது என்று ஏற்கனவே முடிவெட்டதை அதை தொடர்வது என்று முடிவு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மயிலாடுதுறை அருகே மணல்மேடு பேரூராட்சியில் ரூபாய் 6 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிறுத்தத்தை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் திறந்து வைத்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார். இந்நிகழ்ச்சியில் உள்ளூர் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே அதிகாலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து ஒன்று சாலையோரத்தில் இருந்த வயலில் கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது. விபத்தின் போது பேருந்தில் பயணிகள் இல்லாததால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.